கடையில் தீர்ந்த கொஞ்சம் பொருள் வாங்கியிருக்கு இன்றைக்கி. என்ன பொருள்னா கப்ஸ் வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கு. ஒரு சரம் வந்து 53 ரூபா. நமக்கு அதில் ஒரு 7 ரூபா லாபம் கிடைக்கும். அதுபோல் ஓகே பொரி வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கோம். ஒரு சரத்தில் வந்து 53 ரூபா. அதுலேயும் கப்ஸ் ஓகே பொரி எல்லாமே வந்து ஒரே மாதிரி 7 ரூபா கிடைக்கும். ஆனால் ரொம்ப வேகமாக வந்து பெட்டி கடையில் போகணும். இந்த பொரியெல்லாம் நல்ல வேகமாக நமக்கு விற்கும். அதுபோல் 10 ரூபாக்குள்ள மில்க் பிக்கிஸில் ஒரு 10 பீஸ் வாங்கியிருக்கேன். அதில் நமக்கு ஒரு 8 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அதுபோல் வந்து பூஸ்ட் ஒரு சரம் வாங்கியிருக்கு 69 ரூபா. அதில் நமக்கு ஒரு 6 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 15 பீஸ் இருக்கும். ஹார்லிக்ஸ் ஒரு சரம் வாங்கியிருக்கேன் 12 பீஸ் இருக்கும் 55 ரூபா. அதில் நமக்கு ஒரு 5 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 5 ரூபாக்குள்ள சாக்லேட்டில் வந்து மஞ்சி, மில்கி பாரு, 5 ஸ்டார் 3 சேர்ந்து 10 பீஸ் வச்சு வாங்கியிருக்கேன். மஞ்சில் வந்து ஒரு 46 ரூபா. அதில் ஒரு 4 ரூபா லாபம் கிடைக்கும். அதே மாதிரி தான் 5 ஸ்டார்லேயும் வந்து 46 ரூபா 10 பீஸ். நமக்கு அதில் ஒரு 4 ரூபா கிடைக்கும். மில்கி பார் 10 பீஸும் அதே மாதிரி 4 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும். அதுபோக வந்து மெரிட் சோப்பு வந்து வாங்கியிருக்கேன் 10 பீஸ் வந்து 83 ரூபா. அதில் நமக்கு ஒரு 17 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும். மெரிட் சோப்பில் லாபம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஒரு சரம் சர்ஃபெக்சல் லிக்விட் வாங்கியிருக்கேன் 10 பீஸ் இருக்கும் 88 ரூபாய்க்கு தந்திருக்காங்க. நமக்கு அதில் ஒரு 12 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. கல்லுப்பில் வந்து ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கு. இவ்வளோ நாள் கல்லுப்பு 10 ரூபாயிலிருந்து 9 ரூபாய்க்கு தருவாங்க. நமக்கு 10 ரூபா வச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து 12 ரூபா ஆக்கியிருக்கு. கல்லுப்பிலிருந்து ஒரு பாக்கெட் வந்து 12 ரூபா. நமக்கு அதில் ஒரு 14 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. பொடியுப்பில் ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன் 54 ரூபா. அதில் நமக்கு ஒரு 14 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. மொத்தமாக இன்றைக்கி 739 ரூபாய்க்கு சரக்கு எடுத்திருக்கு. அதில் நமக்கு கிடச்ச லாபம் வந்து 100 ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. வீட்டிலேருந்து ஒரு பெட்டி கடையை தான் ஆரம்பிக்கணும்னா இதில் உள்ள விளைவுபுறம் அப்பப்போ தெரியும் போது உங்களுக்கு நடத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.